வணக்கம். ரிவெட் லேப் மற்றும் பட் ஜாயிண்ட் உருவாக்குதல் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: திடமான பஞ்சை பயன்படுத்தி சரியான அளவு துளைகளை பஞ்ச் செய்தல், சிங்கிள் ரிவெட்டட் லேப் மற்றும் பட் ஜாயிண்ட் செய்ய ரிவெட் செட், ரிவெட் ஸ்னாப், பால் பீன் ஹேமர் பயன்படுத்தி ஒரு டாலி ஆகியவற்றின் உதவியுடன் ஸ்னாப் ஹெட் ரிவெட்களை ரிவெட் செய்யவும், ஸ்னாப் ஹெட் மற்றும் ஃப்ளாட் ஹெட் ரிவெட்களின் ரிவெட் ஹெட்களை உருவாக்கவும். முதலில் தேவையான டூல்ஸை கற்றுக்கொள்வோம். உடன் மேலட், ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், ஸ்ட்ரெயிட் ஸ்னிப், ஸ்கிரைபர், சி கிளாம்ப், சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், drill bit, portable drilling machine, chuck key, setting hammer, dolly, rivet set, rivet snap, snip or shearing tool. இப்போது சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்ட் பற்றி கற்றுக்கொள்வோம். சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்ட் என்பது எளிமையான மற்றும் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஜாயிண்ட் வகையாகும். சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்டில் பிளேட்கள் முனைகளில் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டு லேப்பில் சிங்கிள் வரிசை ரிவெட்கள் ரிவெட் செய்யப்படுகின்றன. இப்போது சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்ட்டுக்கான உலோக ஷீட்டை தயாரிப்பதற்கான செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். ஷீட் உலோகத்தை 140 mm x 48 mm அளவுக்கு ஸ்னிப் அல்லது ஷியரிங் கருவியை பயன்படுத்தி குறிக்கவும். ட்ரெஸ்ஸிங் பிளேட்டில் உள்ள ஷீட்டை ஒரு உடன் மேலட்டால் தட்டவும். தட்டையான ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி விளிம்புகளை டீபர் செய்யவும். ஸ்ட்ரெயிட் ஸ்னிப்பை பயன்படுத்தி 140 mm x 48 mm ஷீட்டை 70 mm x 48 mm அளவுள்ள 2 சம துண்டுகளாக வெட்டவும். சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்ட்டுக்கான லேஅவுட் இடைவெளியை தயாரிக்கும் பகுதிக்கு செல்வோம். லேஅவுட் இடைவெளி தயாரிப்பு லேப் ஜாயிண்ட்டுக்கான ரிவெட்டிங் பயிற்சிக்கான ட்ரில்லை போலவே இருக்கும். ட்ரை ஸ்கொயர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட்டுக்காக தயாரிக்கப்பட்ட லேஅவுட்டின் படி ஷீட்களில் ட்ரில் செய்வதற்கான துளைகளை குறிக்கவும். அடுத்து ரிவெட் துளைகளை பஞ்ச் செய்தல் மற்றும் ட்ரில் செய்தல் பற்றி கற்றுக்கொள்வோம். 70 mm x 48 mm பகுதி 1 தாளில் சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ட்ரில் செய்வதற்கான குறிகளில் பஞ்ச் செய்யவும். போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி பகுதி 1 ஷீட்டின் மையத்தில் பஞ்ச் செய்யப்பட்ட குறிகளில் 3.2 mm விட்டம் கொண்ட துளைகளை ட்ரில் செய்யவும். வரைபடத்தின்படி 70 mm x 48 mm பகுதி 2 ஷீட்டில் 3.2 mm விட்டம் கொண்ட ஒரு மைய துளையை பஞ்ச் செய்து ட்ரில் செய்யவும். ஒரு பெரிய அளவிலான ட்ரில் கொண்டு துளைகளை டீபர் செய்து ட்ரில் செய்யப்பட்ட துளைகளில் கையால் சுழற்றவும். ஒன்றுக்கு மேல் ஒன்றுள்ள ஷீட்களின் விளிம்புகள்
குறியிடப்பட்ட கோடுகளுடன் இணைந்திருக்கும் வகையில் பஞ்ச் செய்யப்பட்ட அனைத்து துளைகளும் கொண்டுள்ள பகுதி 1 ஷீட்டை பகுதி 2க்கு மேல் வைக்கவும். இப்போது ஸ்னாப் ஹெட் ரிவெட்டிங் பற்றி கற்றுக்கொள்வோம். ஹேண்ட் ரிவெட்டிங் செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கருவிகள் ரிவெட் செட், டாலி, ரிவெட் ஸ்னாப், கம்பைன்ட் ரிவெட் செட், ஹேண்ட் ரிவெட்டர், பாப் ரிவெட்டர், ட்ரிஃப்ட், காக்கிங் டூல், ஃபுல்லரிங் டூல். ரிவெட் செட். துளையில் ரிவெட்டை சொருகிய பின் உலோக ஷீட்டை நெருக்கமாக கொண்டு வர இது பயன்படுத்தப்படுகிறது. சிறிய ரிவெட்டுகள் கொண்ட மெல்லிய பிளேட்டுகள் அல்லது ஷீட்டை ரிவெட் செய்யும் போது இது தேவைப்படுகிறது. டாலி. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ரிவெட்டின் தலையை தாங்கி பிடிக்கவும் ரிவெட் ஹெட்டின் வடிவத்திற்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ரிவெட் ஸ்னாப். ரிவெட்டிங் செய்யும்போது ரிவெட்டின் இறுதி வடிவத்தை உருவாக்க இது பயன்படுத்தப்படுகிறது. ரிவெட் ஹெட்களின் வெவ்வேறு வடிவங்களுடன் பொருந்தக்கூடிய ரிவெட் ஸ்னாப்புகள் கிடைக்கின்றன. ஒருங்கிணைந்த ரிவெட் செட். இது ஹெட்டை செட் செய்வதற்கும் உருவாக்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். ஹேண்ட் ரிவெட்டர். இது ஒரு லீவர் பொறிமுறையை கொண்டுள்ளது. இது கைப்பிடியை அழுத்தும் போது ஜாஸ்க் இடையில் அழுத்தத்தை செலுத்துகிறது. இது காப்பர் அல்லது அலுமினிய ரிவெட்களை ரிவெட்டிங் செய்ய பயனுள்ளதாக இருக்கும். இடைமாற்றக்கூடிய ஆன்வில் வழங்கப்படலாம். பாப் ரிவெட்டர். இது பாப் ரிவெட்களை கையால் ரிவெட் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ட்ரிகர் பொறிமுறையானது ரிவெட்டை நெருக்குகிறது மற்றும் ரிவெட்டின் மேண்ட்ரலை பிரிக்கிறது. இந்த முறையில் ரிவெட்டில் இருந்து மேண்ட்ரல் பிரிக்கப்படுவதால் ஹெட் மறுமுனையில் உருவாகிறது. ட்ரிஃப்ட். இது ரிவெட் செய்யப்பட வேண்டிய துளைகளை சீரமைக்க பயன்படுத்தப்படுகிறது. அழுத்தும் கருவி. இது பிளேட்களின் விளிம்புகள் மற்றும் ரிவெட்களின் ஹெட்களை மூடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபுல்லரிங் கருவி. இது பிளேட்டின் விளிம்பின் மேற்பரப்பை அழுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபுல்லரிங் திரவ இறுக்கமான ஜாயிண்ட்களை உருவாக்க உதவுகிறது. 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஸ்னாப்ஹெட் ரிவெட்டை சொருகவும் ஷீட் 2க்கு கீழே ஷீட் 1ஐ வைத்த பிறகு சரியான சீரமைப்பை உறுதி செய்யவும். கீழே இருந்து ஒரு டாலியை பயன்படுத்தி மைய துளையில் வைக்கப்பட்டுள்ள ரிவெட் ஹெட்டை தாங்கி பிடிக்கவும். ரிவெட்டின் ஷாங்கில் ரிவெட் ஸ்னாப்பை வைக்கவும். பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ரிவெட்டின் ஹெட்டை உருவாக்கவும். பகுதி 1 ஷீட்டில் ஏற்கனவே பஞ்ச் செய்யப்பட்ட துளைகள் வழியாக மீதமுள்ள 4 துளைகளை பகுதி 2 ஷீட்டில் ட்ரில் செய்யவும். ஒரு பெரிய அளவிலான ட்ரில் கொண்டு துளைகளை டீபர் செய்து பஞ்ச் செய்யப்பட்ட துளைகளில் கையால் சுழற்றவும். ட்ரில் செய்யப்பட்ட அனைத்து துளைகளுக்கும் ஸ்னாப்ஹெட் ரிவெட்டை சொருகவும். டாலி, ரிவெட் ஸ்னாப் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி அனைத்து துளைகளையும் ரிவைட் செய்து சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்டை உருவாக்க ரிவெட்டிங் செய்யும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். அடுத்து சிங்கிள் ஸ்ட்ராப் மற்றும் சிங்கிள் வரிசை ரிவெட்டட் பட் ஜாயிண்ட் பற்றி கற்றுக்கொள்வோம். பட் ஜாயிண்ட் என்பது காம்பனன்ட்களின் விளிம்புகள் ரிவெட்டிங்கால் இணைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை ஜாயிண்ட் ஆகும்.
காம்பனன்ட்களின் விளிம்புகளை ஒன்றாக இணைக்க ஸ்ட்ராப் எனப்படும் தனி உலோகத் துண்டு பயன்படுத்தப்படுகிறது. இணைக்கப்படும் உலோகத் தகடுகளின் ஒரு பக்கத்தில் ஸ்ட்ராப் வழங்கப்பட்டால் அது சிங்கிள் ஸ்ட்ராப் என்றும், இணைக்கப்படும் உலோக ஷீட்களின் இருபுறமும் வழங்கப்பட்டால் அது டபுள் ஸ்ட்ராப் என்றும் அழைக்கப்படுகிறது. சிங்கிள் ஸ்ட்ராப் பட் ஜாயிண்ட் ரிவெட்டிங்கில் சிங்கிள் வரிசை ரிவட்டுடன் இது பட்டின் இருபுறமும் ஒரு வரிசை ரிவட்டை கொண்டுள்ளது. இப்போது சிங்கிள் ரிவெட்டட் பட் ஜாயிண்ட்டுக்கான உலோக ஷீட் தயாரிப்பதற்கான செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். கொடுக்கப்பட்ட ரா மெட்டீரியலை 3 துண்டுகளாக குறிக்கவும். இது 50 mm x 48 mm அளவுள்ள 2 உலோக ஷீட் துண்டுகளையும் 24 mm x 48 mm அளவுள்ள 3வது துண்டு நேரான ஸ்னிப்பை பயன்படுத்தி வழங்குகிறது. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 3 உலோக ஷீட்களின் அளவை சரிபார்க்கவும். ட்ரெஸ்ஸிங் பிளேட்டில் உள்ள ஷீட்டை ஒரு மர மேலட்டால் தட்டவும். தட்டையான வழவழப்பான ஃபைலை பயன்படுத்தி விளிம்புகளை டீபர் செய்யவும். சிங்கிள் ஸ்ட்ராப் சிங்கிள் ரிவெட்டட் பட் ஜாயிண்ட்டுக்கான லேஅவுட் இடைவெளியை தயாரிக்கும் பகுதிக்கு செல்வோம். முதலில் பட் ஜாயிண்ட்டுக்கான ரிவெட் துளைக்கான லேஅவுட் இடைவெளியை தயார் செய்வோம். லேஅவுட் இடைவெளி தயாரிப்பு முந்தைய பயிற்சியைப் போலவே இருக்கும். 3 ஷீட்களிலும் சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ரிவெட் துளையின் மையத்தை குறிக்கவும். ரிவெட் துளைகளை பஞ்ச் செய்தல் மற்றும் ட்ரில் செய்தல் ஆகியவற்றை இப்போது கற்றுக்கொள்வோம். 3.2 mm விட்டம் கொண்ட துளைகளை ஸ்ட்ராப்பில் உள்ள அனைத்து குத்தப்பட்ட குறிகளிலும் பஞ்ச் செய்யவும். 3.2 mm விட்டம் கொண்ட துளைகளை இணைக்கப்பட வேண்டிய 50 mm x 48 mm 2 செயல்பொருள்களின் மையத் துளைகளின் பஞ்ச் செய்யப்பட்ட குறிகளில் ட்ரில் செய்யவும். ஒரு பெரிய அளவிலான ட்ரில் கொண்டு துளைகளை டீபர் செய்து ட்ரில் செய்யப்பட்ட துளைகளில் கையால் சுழற்றவும். இணைக்கப்பட வேண்டிய செய்பொருள்களின் விளிம்புகளை பட் செய்யவும். அவற்றின் மீது ஸ்ட்ராப்பை வைக்கவும். வரைபடத்தின்படி அதை சரியாக செட் செய்யவும் மற்றும் குறிக்கப்பட்ட வரியில் சீரமைப்பு சரியாக செய்யப்படுவதை உறுதி செய்யவும். ஃப்ளாட் ஹெட் ரிவெட்டிங் பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். பட் துண்டுகள் மற்றும் ஸ்ட்ராப்பிங் மையத்துளையில் 3 mm விட்டம் கொண்ட ஃப்ளாட் ஹெட் ரிவெட்டை சொருகவும். ஒரு ரிவெட் செட், ரிவெட் ஸ்னாப் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஃப்ளாட் ரிவெட் ஹெட்டை உருவாக்கவும். இணைக்கப்பட வேண்டிய செய்பொருட்கள் மற்றும் ஸ்ட்ராப் ஷீட் ஆகியவற்றை குறிக்கப்பட்ட கோட்டில் சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்ட்ராப் ஷீட்டில் ஏற்கனவே ட்ரில் செய்யப்பட்ட துளைகள் வழியாக ஷீட்டின் கீழ் துண்டில் மீதமுள்ள துளைகளை ட்ரில் செய்யவும். ஒரு பெரிய அளவிலான ட்ரில் கொண்டு துளைகளை டீபர் செய்து பஞ்ச் செய்யப்பட்ட துளைகளில் கையால் சுழற்றவும். அனைத்து துளைகளிலும் ரிவெட்டுகளை சொருகவும் மற்றும் சிங்கிள் ரிவெட்டட் சிங்கிள் ஸ்ட்ராப் பட் ஜாயிண்டை உருவாக்க முன்பு குறிக்கப்பட்ட ரிவெட்டிங் நடைமுறையை பின்பற்றி ரிவெட் ஹெட்டுகளை உருவாக்கவும்.
ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், திடமான பஞ்சை பயன்படுத்தி சரியான அளவு துளைகளை பஞ்ச் செய்தல், சிங்கிள் ரிவெட்டட் லேப் மற்றும் பட் ஜாயிண்ட் செய்ய ரிவெட் செட், ரிவெட் ஸ்னாப், பால் பீன் ஹேமர் பயன்படுத்தி ஒரு டாலி ஆகியவற்றின் உதவியுடன் ஸ்னாப் ஹெட் ரிவெட்களை ரிவெட் செய்யவும், ஸ்னாப் ஹெட் மற்றும் ஃபிளாட் ஹெட் ரிவெட்களின் ரிவெட் ஹெட்களை உருவாக்கவும். இத்துடன் ரிவெட் லேப் மற்றும் பட் ஜாயிண்ட் செய்வது பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.